ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் குறித்து நம்ம பார்க்கலாம். வேதத்துல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ரெண்டு காரியங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். அது எப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார் அப்படிங்கிற ஒரு ரெண்டு காரியம் போயிட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா, ஆண்டவர் ஆதாமு கிட்ட சொல்றார், நீ பழுகி எல்லாம் ஆதியாகமும் 1 அதிகாரம் 28வது வசனம், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வாய். வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த ரெண்டு காரியத்தை நீங்க தொடர்ந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா, ராஜ்யம் வரும், அடுத்து அவருடைய வித்து சந்ததிக்கு இந்த காரியங்களை சொல்லிட்டே வருவார். இப்ப ஆதாம், அடுத்து ஆபிரகாமுக்கு சொல்றார். ஆதியாகமம் 12:1-2 ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பெரிய ஜாதியாக்கு அங்க பழுகி பெருக்குவீங்க, அடுத்து பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 17:6, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிடம் ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். என்ன சொல்றாரு, உன்னிலிருந்து ராஜாக்கள் பழுக செய்த பெருக செய்ய. மறுபடியும் என்ன பண்ணுது, தொடர்ந்து வருது, பழுக செய்து பெருக செய்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு உன் வித்து தேவனுடைய அது உனக்கு ஒரு சிங்காசனத்துல எப்பொழுது என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ராஜா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும் போதே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் போதே அங்க ஒரு ஸ்டார்ட் பண்றாரு. உன் வித்துக்கும் சந்ததிக்கு ஒரு நன்மையை சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன சொல்றா, சத்துருக்களின் வாசல்களை அவர்கள் சுதந்தரிப்பார்கள். 22:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 22. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆமென். என்ன சொல்றாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், ஆனா உன் சந்ததி என்ன பண்ணும், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கும். ஆதாமுக்கு என்ன சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இங்க உன் வித்து என்ன பண்ணும், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளும். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏசாயா 22:22, ஏசாயா 22:22 படிக்கலாம். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு திறவுகோலை நான் கொடுத்து, அந்த திறவுகோலை எப்படின்னா, அவர் பூட்டுனதுதான் திறந்ததுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு. இந்த ரெண்டு காரியமும் நடந்து கொண்டே வருகிறது. நம்ம இந்த பைபிள் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியமும் இதுல நடந்துகிட்டே வரும்போது ஆதாம் வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, தாவீதோட வாழ்க்கையில, அது இயேசு கிறிஸ்துவின் கூட என்ன பண்ணுது, இந்த காரியம் நிறைவேறுகிறது. தாவீது அந்த திறவுகோலை உடையவராக யார் வராரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுகிறார். இது எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, இது ஒரு யுத்தமாய் ஆரம்பிக்குது இல்லையா. ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கும் போது இதுதான், உன் பகை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர்கள் உன்னுடைய சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த ஆவிக்குரிய யுத்தம் எப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல எப்படி நடந்ததுன்னா, தேவகுமாரன் வெளிப்பட விடாதபடிக்குதான் இந்த யுத்தமே நடந்தது. இந்த யுத்தம் ஃபர்ஸ்ட் சொன்னுடைய பிசாசு என்ன பண்றான், காயினை ஆபேல கொண்டு போறான். ஏன்னா உன் வித்துக்கும்
அவள் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன்னு ஓகே, ஓ இவனா அது வித்து போல, அப்போ அங்கேயே பண்ணணும் அப்படிங்கிறது தான் முயற்சி. அடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரும்போது பிசாசுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இந்த வித்து வெளிப்படக்கூடாது. அதுதான் அவைக்குரிய பகை, அதுதான் அவைக்குரிய யுத்தம். என்ன அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவகுமாரன் சன் ஆஃப் காட் வெளிப்படக்கூடாது. இதுதான் அந்த காலத்துல நடந்ததோடைய போராட்டத்தோடைய பின்பகுதியில இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவகுமாரன் வெளிப்படக்கூடாது. அப்புறம் அது நடந்துச்சா? இல்ல. தேவகுமாரன் வெளிப்பட்டா எல்லாம் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை தன் கையில எடுத்துக்கொண்டு அதை சபையாகிய நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். இதோ உலகத்தில் சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சுவிசேஷத்தை சொல்லி இந்த காரியத்தை நிரப்புங்க, ராஜ்யத்தை பூமியில செய்யுங்கள். இப்ப என்ன யுத்தம் நடக்குது? இப்போ அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன யுத்தம் நடக்குதுன்னா, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய யுத்தம் ஏன் நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த யுத்தத்தை சரியான விதத்துல செயல்படுத்த முடியும். இப்ப ஏன் யுத்தம் நடக்குதுன்னா, தேவ புத்திரர்கள் வெளிப்படக்கூடாது. தேவகுமாரன் வெளிப்பட்டுட்டார். தேவகுமாரன் எதற்காக வந்தார்? தேவ புத்திரர்களை எழுப்பும்படியாக. நம்ம ஒவ்வொருவரையும், இப்ப ஒரு இயேசு இல்ல, ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாற்றும்படிதான் தேவகுமாரன் கொடுக்கப்பட்டார். இப்போ தேவகுமாரன் இந்த பூமியில வந்தபோது ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். எப்படி ஸ்தாபித்தார்? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொன்னார், சுகமில்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசை திரட்டினார், அப்பாவின் அன்பை சொன்னார், அவர் பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்தார். இந்த நன்மைகள் எல்லாம் இந்த பூமியில ஒரு மாடலா நம்மளுக்கு முன்பாடி செய்தார். இதைதான் நம்ம தொடர்ந்து செய்யும்படிதான் என்ன பண்றார்? இதற்காக தான் தேவகுமாரர்களை எழுப்பியிருக்கிறது. நம்ம ஏன் எழுப்பப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவ புத்திரர்களாய் நாம் செயல்படுவதற்கு. இப்போ ஏன் இந்த யுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டம், பிரச்சனை, எப்ப பாரு பிரச்சனை வருது, சண்டை வருது, நிறைய தடுமாற்றங்கள் ஏன் வருதுன்னா, நாம் தேவ புத்திரர்களா இருந்து செயல்படாதபடி. இதோட பின்னோக்கத்துல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம மாமிசத்துக்கும் நம்முடைய அந்த சண்டைக்கும் ஒம்புக்கும் விட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த பூமியில இருக்கிறபடி எல்லாரும் எப்படி வாழ்றாங்களோ அப்படியே வாழ்ந்துட்டு அவங்களோட லைஃபுக்கும் நம்ம லைஃபுக்கும் சண்டை அதே சேம், அதை ஜெயிக்கிற எந்த ஒரு காரியமும் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியங்கள் முடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஒரு யுத்தத்துல இருக்கீங்க, அது ஆவிக்குரிய யுத்தம், அது கண்களுக்கு தெரியாததுனால நம்ம அதை ரொம்ப ஈஸியா விட்டுட்டு இருக்கோம். முன்னையே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த யுத்தம் எப்படி நடக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மண்டலமா இருக்குது. காணக்கூடிய மண்டலம், அடுத்து காணக்கூடாத மண்டலம், பரலோக ராஜ்யம். இந்த காணக்கூடிய மண்டலத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிறது, நம்ம பார்க்கறது, பேசுறது, இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம், நம்ம பார்க்கிற எல்லாம், கேட்கிற எல்லாம் நடக்கிறதெல்லாம் இந்த காணக்கூடிய உலகத்துல இருக்குது. காணக்கூடிய நெக்ஸ்ட் அந்த ரெல்ம் என்னன்னா, பிசாசின் மண்டலம், பிசாசோட மண்டலமா இருக்குது. அதுக்கு அடுத்த மண்டலம் பரலோக ராஜ்யத்தின் மண்டலமா இருக்கு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு இப்படி அடுக்கா இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் ஒரு டைமென்ஷன்ல வேலை பார்க்குது. நம்ம இப்படி அடுக்குல போடல, அது நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஆனா அது ஒவ்வொரு டைமென்ஷன்ல நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு இருக்குது. இப்ப என் வாழ்க்கையில பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையோடைய வேர் எங்க இருக்குன்னா, பிசாசோட மண்டலத்துல இருக்கு. வேர் வெளிப்படுறதெல்லாம் காணக்கூடிய மண்டலத்துல வெளிப்படுது. வேர் எங்க இருக்குன்னா பிசாசோட மண்டலம். நல்ல கவனிங்க, இதை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஜெயிக்க, ரொம்ப ஈஸி. ஏன் போராட்டம் இல்ல, சிம்பிள், ஃபோன்ட்டுக்கும் ஊதி தள்ளிட்டு போயிடலாம். பிசாசோட மண்டலத்துல இதோட வேர், நம்ம பிரச்சனையோட வேரெல்லாம் எங்க இருக்கு? பிசாசோட மண்டலம். இதோட தீர்வு எல்லாம் எங்க இருக்குன்னா பரலோக மண்டலத்துல இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்கு? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்துல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மண்டலத்திலே தெரிஞ்சுக்கணும். வேற உடைக்கிறது.
இங்க காணக்கூடியதுல ஏதேதோ கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு மேல பிராண்டடு கொஞ்சம் டீச்சர் ஏதேதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படி அப்படியே ஆத்திக்கிட்டு அப்படி அப்படியே போயிட்டு இருக்கிறோம், சமாளிச்சு போய் அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சொல்யூஷன், கம்ப்ளீட் ஃபுல் சொல்யூஷன், நிரந்தரமான சொல்யூஷன், எட்டர்னல் சொல்யூஷன் ராஜ்யத்துல இருக்கு. இப்போ அதை தான் எனக்கு சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நான் இங்க இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ரைட் சைட்ல பரலோக ராஜ்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னோட லெஃப்ட்ல சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காணக்கூடாத இந்த ரெண்டு காரியமும் டைரக்டா வந்து செயல்பட முடியாது. இந்த பூமியில வந்து இப்ப நம்ம சொல்றோம் ஆவிக்குரிய யுத்தம், வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளின் சேனைகள், அதான் எங்க என் வாழ்க்கையில அந்த யுத்தம் நடக்குதுன்னா அந்த யுத்தத்துடைய களம் என்ன, அந்த யுத்தத்துடைய இடம் என்னன்னா மைண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. அது எங்க அப்படியே வானமண்டலத்தில் கொள்ளாத சேனைகள் இங்க உட்கார்ந்து சண்டை போடல, அல்லது தேவன் வந்து நம்மளோட இறங்கி இங்க சண்டை போடல. எல்லாமே சண்டை போடுறது நம்மளோட மைண்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த யுத்த களம் என்னன்னா ரெண்டு பேர். இப்ப தேவராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, பரலோகத்துல உடைய சித்தம் செயல்படுவது போல பூமியிலே உடைய சித்தம் செயல்படுவதாக. அப்ப எனக்குள்ள அவங்க வந்து செயல்படுறதுக்கு அவங்க தெரிந்து கொள்கிற ஒரு இடம் என்னோட மைண்ட். அதான் கேட்வே. நான் அங்க ஓபன் பண்ணி கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற சித்தம் பூமியிலே என் வாழ்க்கையில நிரம்புது. சண்டை சச்சரவு பிசாசு, இங்க பிசாசு என்ன பண்றான், கோபம், தாபம், ஆத்திரம், வேகம், என்னது எல்லாத்தையும் கொண்டு வந்து என் லைஃபுக்குள்ள போடணும்னு விரும்புறான். எங்க போடுறான்? மனசுக்குள்ளதான் போடுறான். அங்கதான் ரெண்டு பேருமே வந்து செயல்படுற இடம் என்னது? மைண்ட் தான். நம்மளோட மைண்ட் தான். வானமண்டலத்துக்குள்ள செய்யணும். நம்ம எல்லாம் யுத்தங்கள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? பயங்கரமா பிசிக்கலி பண்ணிட்டு இருக்கோம். நோ, பிசிக்கலி அப்படி இப்படி அதெல்லாம் வந்து நம்மளா அது ஏதாவது சில பேர் சொல்லி கொடுக்குற காரியங்கள், இன்னைக்குள்ள காரியம், இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்குற ப்ராக்டிக்கலி இந்த காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம மைண்ட் தான், நம்மளுடைய மனது தான் அது கேட்வேயா இருக்கு. நம்முடைய மனதை எதற்கு திறந்து கொடுத்து ஆக்குபை பண்ணி யாரோட எந்த ரெல்மோட சேர்ந்து செயல்படுகிறோமோ அது ஜெயிக்கும். உங்க மனதை எந்த விதத்துல ஆக்குபை பண்ண விட்டு இதுல சண்டை, மாம்பு, தும்பு, பிரச்சனைகள் எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே ஆக்குபை பண்ண விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஜெயிச்சு. சரி, அதை நம்ம வந்து வேதத்தின்படி எப்படி நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அதனால புரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த ஆவிக்குரிய யுத்தம், இந்த பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆவிக்குரிய யுத்தம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னா, தேவ குமாரர்கள் வெளிப்படக்கூடாது என்று. நம்ம எல்லாம் இயேசுவை போல வெளிப்பட்டு காரியங்களை பூமியில செயல்பட்டு மாற்றக்கூடாது. எப்படி அழுகா இருக்குதோ அந்த அழுகுக்குள்ள நானும் வந்துக்கிட்டு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது என்ன பண்ணிட்டு இருக்குது. இது யுத்தத்தின் காரியத்துக்குள்ள வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனதுல சத்துரு எப்படி வேலை செய்யுது, இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். சத்துரு நம்முடைய மனதுல எப்படியா வேலை செய்ய. 2 கொரிந்தியர் வாசிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேன்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனம், நல்லா வாசிக்க பொறுமையா. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் மாம்சத்தின்படி. ஒரு நிமிஷம் சொல்றேன், வாசிங்கன்னா நான் என்ன சொல்றேன், கண்ணுல இருந்து புறப்படுற சட சட சடான்னு இருக்கணும். அப்படியே நோ, வாசிங்க, பலமா வாசிங்க. அஞ்சாவது வசனம். பிசாசு இந்த காரியம் சபை எப்படி கொண்டு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா
ரெண்டு ரெண்டு இடத்துல கொண்டு நம்மளை நிறுத்துச்சு. ஒண்ணு அறியாமை, பிசாசே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யறது கிடையாது, அதெல்லாம் நம்மளை தொட முடியாது, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சபையானது சும்மா மேலோட்டமான ஒரு ஹெல்ப் பண்றது இப்படி அப்படின்ட்டு சபை நின்றுச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா எல்லாமே பிசாசு தான், இங்க எல்லாம் பிசாசு. அவங்க பேசுறதும் பிசாசோட தான், சொல்றதும் பிசாசு தான். ஒரே பிசாச குறிச்சு அறிவு ஜாஸ்தி, இங்கிட்ட அறியாமை. சபையை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் தான் நிக்க வச்சுட்டான். ஆனா சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. உங்களுக்கு அது தெரியாது கிடையாது. நம்ம என்ன பண்றோம், அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவனுடைய தந்திரங்கள், அவன் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நான் யாருடையவன், எனக்குரிய சுதந்திரம் என்ன, முதல்ல நான் அதை அறிஞ்சுக்கணும் இல்லையா? பிசாச பத்தி அறியறது 6வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எபேசியர் 6ல தான் இந்த தந்திரங்கள் அதோடைய காரியங்களுக்காக நீங்க சர்வ வர்க்கங்கள்லாம் தரித்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா 1 அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. 2வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு, எல்லாவற்றுக்கும் மேல நான் உங்களை அவரோடு கூட நம்மளை உட்கார வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மேன்மையெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் நம்ம சத்துருவை டீல் பண்ண முடியும். முதல்ல அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா அது எனக்குரிய நன்மை என்ன அப்படிங்கிறத காட்டுறதுதான் சுவிசேஷம். ஒரேதான் ஒண்ணுமே இல்லைன்னு போயிடக்கூடாது, எல்லாமே பிசாசுன்னு போயிடக்கூடாது. அப்ப என்ன பண்ண முடியாது, ஒரு எஃபெக்டிவ் ஒரு சபையா நம்ம செயல்பட முடியாது. சபைங்கிறது இந்த கட்டணம் கிடையாது, நான் தான் சபை. என்னதே நான் தான் சபை. இந்த சபைக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா? இந்த சபை மூலம் தான் பெரிய காரியத்தை செயல்படுத்தும்படி அவர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் சிலுவையில செய்து முடித்தார். இப்ப முடிக்கப்பட்ட கிரியைகள் மூலம் நான் இன்று என்ன பண்ணணும், செயல்படுத்தும். இதுக்குதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார்? இப்ப இயேசு வந்துட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, முடிச்சுட்டாரு, போயிட்டாரு. அவருக்கு மேல இன்னொன்னு என்னத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் வரணும். ஏன்னா அவர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மோடு நின்று செய்து முடிக்கப்பட்ட கிரிகளை நம்மளுக்குள்ளாக சொல்லி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படிதான் நீங்க இருக்கிற. அதுக்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிற. இயேசுவை எப்படி பிதா நேசித்தாரோ அப்படியே உன்னை நேசிக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள என்ன கிரியை செய்து முடிக்கப்பட்டதோ அது உனக்குள்ள செய்து முடிக்கப்பட்டிருக்குது. இப்படிங்கிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, நம்மளை போதிச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்டா மாத்திரம்தான் நான் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டேன், எதற்காக நடத்தப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில வருகிற காரியம் என்னங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயே நம்ம இருக்கக்கூடாது. வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது, அந்த காரியத்துல நம்ம போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும். அதனாலதான் இந்த ரெண்டு காணக்கூடாத மண்டலமும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும்படியாக விரும்புகிறது. அது எப்படி எந்த இடத்துல இருந்து செயல்படுத்த விரும்புறாங்க, நம்மளோட மைண்ட். அந்த போர்க்களம் எது, நம்மளோட மைண்ட், நம்முடைய மனது. இது எப்படி அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிற எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவரா இல்ல, அவை அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் ஏன்னா இந்த அரண்கிறத நீங்க நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது நம்முடைய வாழ்க்கையில அரணா மாறுது, முதல்ல அதை எது அந்த ஸ்ட்ராங் ஹோல்டா என் வாழ்க்கையில மாறுது அப்படிங்கும் போது என்னுடைய எண்ணங்கள்ல உண்டாக என்னோட தாட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னோட தாட்டை பிடிப்போம். பிசாசு பிடிச்சி அதை நம்ப பண்ணுவோம், பொய்களை நம்ப பண்ணுவோம். அந்த பொய்கள் உணர்ச்சிகளோட சேரும். இப்போ ஒரு தாட் வரும்போது அது தாட்டா இருந்து அப்படியே தாட்டா கூட போயிடும். ஆனா அந்த தாட் ஒரு உணர்ச்சியா மாறும்போது அது என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள போய் என்ன பண்ணிடும், தங்க ஆரம்பிச்சு. இப்போ ஒரு காரியத்தை நான் பயப்படுறேன், ஒரு காரியத்தை யோசிச்சுட்டே இருக்கிறேன், அது எனக்குள்ள பயமா அந்த உணர்ச்சியோட செய்யும் போது என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள அது எப்படி போய் தங்கிரும், அரணா போய் உட்காந்து. தாட்டா இருந்து ஏதோ ஒரு வந்துட்டே இருக்கு, அது போயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. அது உணர்ச்சியோட சேரும் போது என்ன பண்ணிருக்குதுன்னா அதுதான் அரண்கள் கட்டப்படுகிற இடம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு உணர்ச்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அது என்ன பண்ணுனா இந்த உணர்ச்சியும் தாட்டும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து
இது ஆண்டவரோட இணைந்து செயல்பட்டா அது வேற, அதான் நம்ம இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆனா இது எப்படி அரண் முன்னாடி உண்டாகுதுன்னா பொய்யான தாட்ஸ். இப்ப எப்படி சாதாரண பேசலாம், நீ யாராலும் விரும்பப்படவே இல்லை, உலகத்துல நீ வேஸ்ட், நீ பிறந்ததே வேஸ்ட், ஒரு தாட் உள்ள வரும். ஆமா, நம்ம என்ன சும்மா ஏதோ வாழ்ந்துட்டு கிடக்குறோம். அதே மாதிரி சூழ்நிலைகள் வரும், நம்மளை எல்லாரும் ஒதுக்குவாங்க. அப்போ ஒரு உணர்ச்சிக்கு வருவோம், ஆமா எனக்கு என்னை யாருமே விரும்பல அப்படிங்கிற உணர்வுக்குள்ள நீங்க விடும்போது அது ஆழ் மனதுல உங்களுக்குள்ள ஒரு அரணா, நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே கண்டுக்க. இது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா என்னது, உங்களுக்கு ஆழமான ஆழ்த்தத்துவத்துக்குள்ள போய் நீங்க இப்படிதான் உங்களை நம்ப வைக்கிறது. பொய்களை இப்படிதான் அப்படி அப்படின்னு ஒவ்வொரு உங்களுக்குள்ள வர தாட்டும் உங்களுக்குள்ள வர உணர்ச்சிகளுக்குள்ளையும் இப்படி இது ஒரு சின்ன சொல்றேன். எல்லாமே நீங்க உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அரண்களா உண்டாகுது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த அரண்களை எப்படி இந்த அரண்கள் உண்டாகுதா, அது எப்படி ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஒண்ணுக்கு அந்த லாஸ்ட் வசனம் வாசிங்க. அவைகளால் கற்பங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவர்களாக இருக்கும். அவங்க எப்படி அதை சிறைப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா தர்க்கங்கள், அவைகளால் தர்க்கம் உண்டாகுது. ஃபர்ஸ்ட் எப்படி உண்டாகுதான், தர்க்கம் உண்டாகுதான். அப்புறம் மேட்டிமையான எண்ணம் உண்டாகுதான். அப்புறம் எந்த எண்ணமும் உண்டாகும். ஃபர்ஸ்ட் தாட். அடுத்து மேட்டிமையான லாஃப்டி தாட்ஸ், மேட்டிமையான எண்ணங்கள், தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். இது எல்லாமே எங்க உண்டாகுது, மைண்ட். இது எல்லாமே எங்க உண்டாகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தாட் தான். நம்ம ஒன்றும் பிசாசு ரொம்ப பெரிய வல்ல கிடையாது. சும்மா போட்டு பார்ப்போம், சும்மா ஏதோ பாரு உன்னை பார்த்துட்டு மூட்டு போடாது, அவ்வளவுதான். மூட்டு போடாங்கன்னு சொன்னா ஒரு தாட்டு போதும், உங்களை அப்படியே சொல்லிட்டு எடுத்துரும். நான் என்ன செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு, என்னை ஊண்டி அப்படி போகலாம், என் மண்டை அப்படி சிரிக்கிட்டு அப்படி போகலாம், நான் என்ன காரியம் செஞ்சிருக்கேன், உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன், அப்படியே வரும். அப்படியே வரும்போது ஆண்டவர்கிட்ட ஆர்கியூமெண்டா போகும். ஆண்டவரே நீங்க பார்க்கறது இல்லையா, நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், இது என் மண்டை ரிவர்ஸ் சீட்டு போகுது. ஆர்கியூமெண்ட்ஸ், மண்டைக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் கூட போகுது. மேட்டிமை சிந்தையா இவங்களெல்லாம் பார்த்துக்கணும். ஒவ்வொன்றும் என்னன்னா ஒன்னோட பிணைந்து அரண்களாய் மாறுகிறது. இந்த தாட்ஸ், அடுத்து என்னது மேட்டிமையான சிந்தைகள், தர்க்கங்கள். இதெல்லாம் இது எப்படின்னா ஒரு தனி மனுஷ வாழ்க்கையில வந்துட்டா பரவாயில்ல, இதை எப்படி பிசாசானவன் கொண்டு வருகிறான் அப்படின்னா இதை எப்படி சொல்றாங்கன்னா தியரி, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ரீசனிங் எல்லாமே சொல்றாங்க. இந்த காரியத்தை ஆம்பிளிஃபை பண்ணும்போது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஆண்டவர் பூமியை உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா, அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவர் சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறார். ஆனா இந்த எவாலுவேஷன் தியரியில என்ன சொல்றாங்க, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், அப்படிதான் இவாலுவேட் ஆகி அப்படி வரான் அப்படிங்கிறத இந்த தாட், அதுதான் சொல்றேன். பிசாசு இந்த தாட்டை ஒரு மனுஷனுக்குள்ள போட்டு அது தியரியா வெளியே வருது. அப்போ ஒரு குரூப் நம்புது, அப்புறம் இந்த குரூப் போய் மற்ற காரியங்களை நம்ப வைக்குது. இப்படி என்ன பண்ணுது, அதுதான் அப்படியே போக தான் அது ஒரு கலாச்சார சீரழிவுக்கு என்னது இந்த ஒரே ஒரு தாட். இப்போ இது எவ்வளவு பெரிய சீரழிவுக்கு கொண்டு போகுதுன்னா, ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர். இப்ப சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா, ஒரு மனுஷனை சிருஷ்டித்து இந்த பூமியை சிருஷ்டித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அறிஞ்சாதான் அதற்கு எதிரான வருகிற கிரிகளை நம்ம என்ன பண்ண முடியும், அழிக்க முடியும். இப்ப ஆண்டவரே தூக்கிட்டு நீ குரங்கில இருந்துதான் வந்த, இப்படி வெறும் தியரி அண்ட் சயின்ஸ் அண்ட் அப்புறம் என்னது அவங்களுடைய காரியங்களை சொல்லும் போது இங்க என்ன யுத்தம் நடக்கும், இங்க என்ன நடந்தாலும் யாருக்கு என்ன பிரச்சனை. இதுதான் பிசாசுடைய தந்திரம். இந்த தாட்டு கூட எப்படி போட்டு இந்த சீரழிவுகள், நீ அமெரிக்காலாம் பார்த்தா என்ன இந்த சீரழிவுகள், எப்படி ஒரு குரூப் சேர்றது, ஒரு தாட்டை ஒரு தியரி அவங்களே கொண்டு வர்றது. இப்ப எப்படி சொல்ல, ஆம்பளை கட்டிக்கலாம், பொம்பளை கட்டிக்கலாம், இப்படின்னு ஒரு காரியத்தை அவங்க சொல்றது, அப்புறம் அதை சமுதாயத்துக்குள்ள பரப்ப விடுறது, சமுதாயத்தை அதுக்குள்ள சீரழிக்கிறது, இப்படியா போகுது. அங்க ஒரு காரியமும்
ஏன்னா அது நன்மையா முடியாது. அதுக்குதான் இந்த யுத்தம் என்கிற காரியம். அது எப்படி ஏன் அந்த யுத்தம் என்கிறது உண்டாக்குச்சுன்னா, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் அந்த தர்க்கங்களையும் மேற்கினியான சிந்தைகளையும் நிர்மூலமாக்கத்தக்கதாக நாங்க எப்படி இருக்கிறோம்? இந்த மாமிசத்தின் காரியங்களோட நாங்க இல்லை. எங்களுடைய போராயுதங்கள் எப்படி இருக்குன்னா மாமிசமா போராடுறது இல்லை, இந்த தர்க்கங்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து பிசாசு எப்படியா அவன் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுறான்? 2 கொரிந்தியர் 2:11 இல்ல 11:2 சாரி, அடுத்து 11:2 பாருங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி கெடுக்கப்படும். உங்க மனது எப்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பிசாசு அந்த இடத்துல என்னது? சர்ப்பமானது. சர்ப்பம்னா யாரு? பிசாசு உங்க மனசை என்ன பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கெடுக்க பண்ணுவானோ அப்படின்னு நான் பயந்திருக்கிறேன். எப்படி அவன் பிசாசு எப்படி அக்கிரியை செய்யலாம் அப்படிங்கிறத அப்ப மனதுக்கும் பிசாசு கூட தொடர்பதாக அந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். எப்படியா? பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கி இருக்கான். அடுத்து கொலோசியர் 1:21. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். மனதிலே சத்துருக்களாயிருந்தோம். மனதை அவன் வந்திச்சு என்ன பண்ணிட்டான்? சத்துருக்களாயிட்டான். இப்படி மனதோட பிசாசு என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? உங்க மனதை கெடுக்க பண்ணுகிறான். அடுத்து உங்க மனதை குருடாக்கி இருக்கிறான். அப்புறம் உங்க மனதுல நீங்க சத்துருக்களா இருக்கிறீர்கள். இப்படி நம்ம மனதுக்குள்ள அவனுடைய காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 17-18 எடுங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்ன சொல்றாங்க? இப்படி மனதுல குருடாக்கி மனதுல சத்துருக்களாய் மனதை கெடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களா? புத்தியில அந்தகாரப்பட்டுறாங்களாம். அடுத்து இருதயத்துல கடினம் வந்துடலாம். அப்புறம் அறியாமை. என்னென்ன நடக்குது? வீணான சிந்தை. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? வீணான சிந்தனையில நடக்கிறாங்க. அடுத்து புத்தியில அந்தகாரப்படுறாங்க. இருதயம் கடினப்படுது. அறியாமைக்கு கொண்டு போய் என்னென்ன நடக்குது பாருங்க. அந்த தாட்டில் நம்ம பிசாசு அந்த மனதை எப்படி கெடுக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா வீணான சிந்தனைக்கு கொண்டு போறான். புத்தியில அந்தகாரப்பட வைக்கிறான். இருதயத்துல கடினப்படுத்துகிறான். ஜீவன் அடுத்து அறியாமையில வருது. அறியாமை வந்தோடனே என்ன ஆயிடுது? ஜீவனுக்கு தூரம். அவ்வளவுதான். பிசாசுடைய பிளான் கம்ப்ளீட்டட். ஒன்றா பண்ணி ஜீவனுக்கு வெளியே போயிட்டா என்னது? மரணம். ஈஸியா பிடிச்சிக்கும். அவ்வளவுதான். ரிசல்ட் என்னது? மரணம். இது உலகத்து மக்கள் தான் சொல்றாரு. இது என்னது? ஏதோ புறஜாதிகளுக்கு நடக்குதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிறபடினால ஜாக்கிரதையா இருக்கு. உங்க மனதை அதுதான் சொல்றாரு, எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இது நம்ம சும்மா
யோசிக்கணும். ஏதோ தாட் வந்துட்டு இருக்கு, ஏதோ நினைக்குதுப்பா. நோ, அது அது ஒவ்வொரு கிரியைகளை செய்ய ஆரம்பிக்குது. என்னது? வீணான சிந்தை வரும்போது என்ன பண்ணுது? வீணான சிந்தனைகளை நடக்க வைக்குது, புத்தியில அந்தகாரப்பட வைக்குது, இருதயத்துல கடினத்தை கொண்டு வருது, அறியாமையில நம்மளை கொண்டு போய் ஜீவனுக்கே தூரமாக்கிது. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. இதுதான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம். நம் மனதை காத்து கொள்ள வேண்டும். எதுக்கு கொடுக்கணும்? அது ரொம்ப என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம மைண்ட் எதை சிந்திச்சுட்டு இருக்குது, நான் எதை யோசிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் எப்படியா இருக்கிறேன், இப்படிங்கிற அலர்ட்னா செய்ய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த 1 பேதுருல எடுத்துக்கலாம். அதுக்குதான் பேதுரு ஒரு அழகான வார்த்தையை இதுக்காக சொல்லுவாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் இரட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுதலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எபேசியர் 4:27 படிக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொட. நான் சொன்னேன், எப்படி அரண் கட்டப்படுது? வீணான சிந்தனை வந்துருது, அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? புத்தியில அந்தகரப்பட்டுறோம், அறியாமையில போயிடுறோம், ஜீவனுக்கு தூரமாயிடுறோம். அரண் கட்டப்பட்டு இப்படியே அரண் கட்டப்பட்டுக்கிட்டே. அதனாலதான் சொல்றாரு, நீங்க பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி அவனோட ஒரே வேலை இல்லை. பிசாசு பெரிய ஆள் கிடையாது. அதான் சொல்றாரு, யாரை விழுங்கலாமோ எல்லாரையும் விழுங்கிறவன் கிடையாது. நான் விழுங்கினா எல்லாத்தையும் விழுங்கி போயிருக்கணும். யாரும் இருக்க முடியாது, அவனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி எங்கனாலும் ஒரு துளி கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு அவன் என்ன பண்ணுவானா? வகை தேடிச்சிட்டு வகை என்ன எப்படி இவங்களை கவுத்தலாம், இவங்களுக்குள்ள எந்த தாட்டை போட்டா இது கபகபன்னு பத்தி தெரியும், ஏரியா போட்டு காலியாகும், ஜீவனுக்கு புறம்பா போகும் அப்படிங்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருந்து. அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கு. தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா தெரியாத புத்தியை முதல்ல பார்க்கணும். தெரியாத புத்தி யாரு? குடிகாரனா இல்லையா? அவன் குடிச்சிட்டா அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கு கம்ப்ளீட்டா அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பான். அவன் என்ன பண்றானே தெரியும். குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாம சுத்துவான், கத்துவான், அடிப்பான். எங்க குப்பையில கூட கிடப்பான், குப்பையில கூட கிடப்பான். அடுத்த நாள் தெளிச்சிட்டு பார்ப்பான், ஐயோ எங்கடா கிடக்கும். அதுதான் சொல்றேன், பிசாசு உங்களை வாழ்க்கையில ஜீவனை விட்டு பிரிக்கிறான்னா இந்த மாதிரிதான். உங்களுடைய நீங்க யாருன்னே தெரியாத லெவல்ல என்ன பண்ணிடுவான், உங்க தாட்டால. தாட்ஸ் தான், அங்க ஒண்ணுமே இல்லை. உங்க தாட்டுக்குள்ள, உங்க சிந்தனைக்குள்ள நடக்கிற இந்த எண்ணமே நீங்க என்னமோ பெரிய எதிர்வுக்கு போராடி மாதிரியும் அவங்க உங்களுக்கு போராடி மாதிரி டெய்லி நீங்க 10 வார்த்தையை விடுறதாங்க ஒண்ணுமே நடக்காது. ஆனா தாட்டில் இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த புத்தியில நடக்க நடக்க அடுத்த 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 லெவல்ல போய் நீங்க என்ன பண்ணணும், ஒரு காலத்துல பைத்திய மாதிரி ஆகி போயிடும். அங்கே ஒன்றும் நடக்காது. உங்க தாட்டை விட 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 என்ன ஆகும், அவங்க பெரிய எதிராளி மாதிரி ஆகிடுவான். எதிர் வீட்டுக்கார பெரிய எதிராளி மாதிரி ஆகி எப்பயும் வாழ்க்கையிலே பக்கத்தீர்க்க முடியாத பகையாளி மாதிரி. எங்க விட்ட பிரச்சனை? தாட்ல விட்ட பிரச்சனை. அதுக்குதான் சொல்ல தெளிந்த புத்தியாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ற, ஃபர்ஸ்ட் பிசாசுக்கு இடம் கொடாது. அவன் உங்க வாழ்க்கையில வரணும்னா நீங்க இடம் கொடுத்தாதான். முதல்ல இதை தெரிஞ்சுக்கோ. உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு இப்ப எங்க வீட்டை நான் திறந்தாதான் யாருமே உள்ள வர முடியும் இல்லையா? என் வீட்டை டோர் எல்லாத்தையும் சாத்திட்டேன்னா யார் வர முடியும்? ஒருவர் வர முடியாது. இப்ப ஒரு பார்சல் வருது, என் பேருக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கு, நான் என்ன சொல்லுவேன், இது என்னது இல்லை, அது போன இடத்துக்கு போயிடும். அது மாதிரிதான் எதுனாலும் ஏதோ ஒரு இன்னமும் நடக்கும். இப்ப நம்ம தேசத்திலேயே இப்போ என்ன வார் நடக்குது, என் வீட்டுல வார் நடக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே பண்ண என்ன ஆகும், தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், என்ன அது லாஃப்டிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மேட்டிங்கான சிந்தைகள் தேவையே இல்லாம என்ன ஆகும், ஒவ்வொரு பிரச்சனைகளும் உண்டாகிக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகளை நம்மளே தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது, கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு தான் சொல்றாரு தெளிந்த புத்தியா இருக்கு. ஒரு தாட் வரும்போதே எங்க இருந்து வருது, எதுக்காக வரும், என்ன பண்ணிட்டு இருக்குது,
இதை நினைக்கும் போது என் சூழ்நிலைகளுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, என் அட்மாஸ்பியர் இது எப்படி பாதிச்சு, என் குடும்பத்தை எப்படி என் பிள்ளைய எப்படி பாதிச்சு, எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் நிதானிக்க ஆரம்பிக்கணும். ஒரு தாட் வந்து அது நல்லா புரியாத குடிகாரனா இருந்து அப்படி சப்போஸ் நீங்க ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகிட்டாதான் என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் உடைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி வந்திருக்கார். நீங்க இன்னும் அடிமைத்தனத்துக்கு உரியவர்கள் அல்ல. உங்க சிந்தனை எண்ணங்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு என்ன சொல்றாரு? 5:7 அது வாசிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் ஆமென். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு ஒரே ஒரு விதத்துல தான் வர முடியும். பெரிய 1000 தந்திரங்கள் கிடையாது. இதுதான் இந்த ஒரே ஒரு தந்திரம் தான், உங்களை கவலைப்பட வைக்கிறது தான். என்ன சொல்றது? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவன் எந்த வழியா ஒரே ஒரு வழியா வருவான் அப்படின்னா ஈஸியா நம்ம அவனுக்கு விட்டு கொடுக்குற ஒரே ஒரு வழி கவலை தான். இந்த கவலை அடுத்து பதஷ்டமாய் அடுத்து என்ன ஆயிரும்? அது அடுத்த பரிமாணத்துக்கு போயிடும். ஃபைனலா உங்களையே நீங்க யாருன்னு தெரிந்த புத்தி இல்லாத படிக்காங்க. அதனாலதான் சொல்றாரு, உங்களை விசாரிக்கிறவருக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்றைக்கு உங்களுக்கு பிதாவை குறித்ததான ஒரு தெளிவும் தேவன் மேல் இருக்கிற உறவுல உங்களுக்கு வளராம இருக்கிறீங்களோ அப்பதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணீங்க. தேவனை அறிய பிதாவோடு இருக்கிற உறவுல பலப்பட இதெல்லாம் வரும்போதே தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. இதெல்லாம் அறியாமையில உண்டாகிற காரியங்கள் தான். அந்த கவலை ஏன் வருது? இப்ப என் பிள்ளை கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது எனக்கு குறிச்சு தெரியல, என் பிள்ளைங்களுக்கு எனக்கு குறிச்சு தெரியல இல்லையா? சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபீஸ் கட்ட நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு நான் ஸ்கூல் போயிடுவேனா, ஸ்கூல் போயிட மாட்டானா, இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னா அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல, எனக்கு குறிச்சு தெரியல. அது எப்படி இருக்குதுங்க? ஜாலியா இருக்குங்க. என்ன சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்துருவாங்க, ஃபீஸ் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. எப்படி தைரியமா இருக்காங்க பாரு. அதுலயும் அவங்க சொல்றதுலாம் இன்னும் பெரிய காரியங்களா நீங்க நமக்கு செய்ய முடியுமா? அதுக்கு சொல்லிட்டு போயிட்டு அதெல்லாம் நம்ம சூப்பரா நிற்கும் கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க. அதுதான் நம்பிக்கை. அதுதான் நம்ம மேல இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை. எங்க அப்பா ஒரு நாள் விட்டுற மாட்டாங்க, எங்க அம்மா ஒரு நாள் விட்டுற மாட்டாங்க, என்னன்னா அவங்க காப்பாற்றுவாங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல அவங்கள பாக்குறாங்க. இதுதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. ஹல்லேலூயா. இந்த தாட்டை நீங்க எப்படி உடைக்க முடியும் அப்படின்னா, என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த தாட்டை வரும்போதே தட்டி விட பார்க்கணும். அப்படி உள்ள வந்து உங்களுக்குள்ள அரணா உண்டாகி இப்படி பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் அதை உடைக்கிறதுக்கு, என் தகப்பன் எனக்கு இருக்கிறார், என்னை நடத்துகிற தகப்பன் எனக்கு இருக்கிறார், எனக்கு உதவி செய்கிற தகப்பன் எனக்கு இருக்கிறார், எல்லாவற்றையும் என்னை கைவிடாத தகப்பன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இந்த தாட்டால தான் உடைக்க முடியும். தேவனுடைய தாட்டை வச்சுதான் இந்த தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலதான் இந்த தாட்ஸ் எல்லாம் உடைக்க முடியும். அதனாலதான் இந்த 2 எக்ஸ்ட்ரீம்லயும் இந்த சபை ஏன் இருக்குது அப்படின்னா கண்டுக்கிறதே இல்லை. இன்னொன்று வெறும் பிசாசோட போராடிட்டே பிசாசு பிரதர் அவர் பிரதராகவே அறிவார். அப்படி அங்க போய் உட்காந்து அங்க போய் கலந்த கலவை இல்லை. உங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து கிரியேட் செய்யும் போதுதான் இந்த தாட்ஸ் எல்லாம் உடைக்க முடியும். இந்த கேட்வே இழுக்க மூடிட்டாங்கன்னு யார் வரப்போறாங்க இல்லையா? என் தாட்டை வரப்படாதபடிக்கு மூடிட்டேன்னா யார் வரப்போறா? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதுதான் லூக்கா 10:40 நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். மார்த்தாள் என்ன பண்றா? ஜீசஸ் வந்துட்டாரு, 12 சீஷர்கள் வந்துட்டாங்க. அப்படியே இந்த அம்மாவுக்கு பதஷ்டம் தாங்க முடியல. என்ன சமைக்கிறது, எது சமைக்கிறது, எப்படி இருக்கு? இதுதான் இது நம்ம என்ன நினைக்கிறோம், நார்மல் திங்கிங் தானே இல்லையா? மனுஷன் ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டா அப்புறம் சாப்பாடு கொடுக்குறாங்க சும்மாவா? அது ஆண்டவர் வந்தா 12 பேர் இந்த குரூப்போட தான் வந்துருவாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குரூப்பு கூட வந்திருக்கலாம். அந்த அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு, இத்தனை பேருக்கு கொடுக்கறத விட ஜீசஸ்க்கு நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற என்ன ஆயிடுச்சு, கவலை. அது பதஷ்டம் ஆயிடுச்சு. அந்த பதஷ்டம் எங்க கொண்டு போய் தாக்குது? ஆண்டவரே உமக்கே கவலை இல்லையான்னு கொண்டு போய் அங்கவே அடிச்சிச்சு. இப்படிதான் செய்யும்.
ஒரு சின்ன தாட் நம்ம யோசிக்கிறோம். இந்த யுத்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண கிடையாது. இது போய் எங்க கொண்டு போய் வைக்குது? உமக்கே கவலை இல்லையா? இப்ப நம்மளோட ஒரே வீட்டுல இருக்க பிரச்சனைக்கு ஒரே லைன் என்னது? உனக்கு கவலையே கிடையாது. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது எல்லா பிரச்சனையும்? இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க, கவலை இல்லை. அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்ன பண்ண, ஏன் நம்ம தனியா யோசிக்கணும்? அதை நம்மளால தனியா செய்ய முடியும். அப்படி ஒன்றும் திறமை இல்லாதவங்க கிடையாது, எல்லா திறமையும் இருக்கு. இருந்தாலும் அதுல நீயும் சேர்ந்து கவலைப்பட்டு நீயும் உள்ளுக்குள்ள வா. செல்ஃப் பிட்டி. ஃபைனலா அங்க போய் நின்று பார்த்தா, ஐயோ நீங்க ரொம்ப வேலை செய்யப்பா, சோட பார்த்தாக்கா இப்படி ஒரு வார்த்தை சொல்லணும். இப்படின்றது காரணத்துக்குள்ளதான் என்ன பண்ண, டெவலப் பண்ணணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற. இந்த கவலை எங்க கொண்டு வருது? கலக்கத்துக்கு கொண்டு வருது. இந்த கலக்கம் அடுத்து கலவரத்துக்கு கொண்டு வருது. கலவரம் கொண்டு போய் மரணத்துல முடிச்சு. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உண்டாக்குற காரியங்கள் தான். அதனாலதான் கவலை வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம்னா, நான் ஒரு அனாதை. சத்தமா சொல்றீங்க, நான் ஒரு அனாதை, யாருமே இல்லை. இந்த ஸ்மெல்ல பிசாசு பிடிச்சிடும். ஓகே, இதுகிட்ட போய் போடு. இதுதான் சரியான நம்மளுக்கு. இந்த அனாதை தாட் யாருக்கு வருதோ அவங்களதான் பிடிப்பான். நம்பிக்கை உள்ளவர்கள என் அப்பா இருக்கிறார், என் குமாரன், என் மூத்த குமாரன், என் சகோதரன் இயேசு என்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவரை எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் பாதிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாச ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். நம்மளுக்கு இருக்கிற போராட்டம் ஒரே ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம் மட்டும். விசுவாசம், அதுதான் போராட்டம். இந்த தேவையில்லாத போராட்டம் தான் வேண்டாம்னு சொல்றாரு. கவலைப்பட்டு கலங்காது. ஆண்டவர் சொல்ற, கவலைப்பட. அந்த கவலை தான் நீ ஃபர்ஸ்ட் அந்த கேட்வேல நம்ம தொடர்ந்து எதுக்க கொடுக்குறோம்? கவலை. என்ன தாட்ல வருது? என்ன செய்ய போறேன், என் பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போறேன், இப்ப என்ன பண்ண, அதே என்ன பண்ண, இப்படி நினைக்கிறதுனால ஏதாவது பெருசா செஞ்சுட்டோமா? அது கலங்கிதான் போயிட்டான். அதவே ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அது எப்படி ஆயிடுது? சூப்பர் ஆயிடுது இல்லையா? இதுதான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். முதல்ல பிரச்சனை பெரிய பொறையோடி போய் கிடக்குது இல்லையா? இதை கிளீன் பண்ணணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துல, ரெண்டாவது மண்டலத்துல நடக்குது. எல்லாம் வேறெல்லாம் அங்க இருக்குது. வேற பிடிக்கிட்டதான் என்ன பண்ண முடியும்? வெளியே வர முடியும் இல்லையா? நம்ம மேல 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 கண்டு முடியாது. வேற போய் பிடுங்கணும். வேறு அங்க உள்ள காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? டீல் பண்ணணும் ஆவியானவரோட சேர்ந்து இல்லையா? ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்பட, தேவையானது ஒன்றுதான், அவருடைய பாதத்துல நீ அமர்ந்து இருந்தார். ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அமர்ந்து இருக்க தெரியும். பிரச்சனைகள் மத்தியில அமைதியா இருக்க கத்துக்கணும். அமைதியா நீ அமர்ந்து இருந்து, நானே தேவன். ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அவர் நம்ம கிட்ட பார்த்து எதிர பார்த்து என்ன சொல்றேன்னா, கம்முனு அமைதியா இருக்கு. இந்த பிரச்சனையில நான் யாருன்னு நீ பார்த்துக்கோ. அதுதான் சிங்கிக்கவியல் சூழல் எல்லாம் வந்துச்சு. எல்லாம் பயங்கர சேலஞ்ச். அவங்க ஏதாவது பண்ணாங்களா? அவங்க தாட்ல கூட விடலை. அழிஞ்சிருவோமா என் தேவன் தப்பு வைக்க நல்லவர். அவ்வளவுதான். ஸ்மெல் வீசிருச்சு, விசுவாச ஸ்மெல் வீசிருச்சு. தப்பு வைக்க வல்லவர். தப்பு வைக்காமே போனாலும் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். தாட்ல கூட அவங்க விடலை. ஐயோ ராஜா என்ன செஞ்சிருவா, ராஜாவால எல்லாமே செய்ய முடியுமே. நோ தாட்ஸ். அதான் சொல்றாரு. கேஜேவி இருக்குதா? மேத்யூ 6:31 பாருங்க. டேக் நோ தாட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? தாட்டே எடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம், எது செய்ய போறோம். அதுதான் பார்த்தாலே சொல்றாரு, நானே வந்துட்டேன். ஒரு அப்பத்தை எவ்வளவோ பேருக்கு போஷிச்சேன், இன்னொரு அப்பங்கள் தான் எல்லாத்தையும் போஷிக்க போறேன். இந்த குரூப்புக்கே வந்தாலும் நானே சாப்பாடு கொடுக்க போறேன். நீ ஏமா அப்படி பதந்திட்டு இருக்கிற? ஏன் நான் வந்தபோது என்ன அனுபவி? மாட்டாக கண்டுட்டா.
அவர் விட்டா போயிடுவாரு. அவரோட பிரசன்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும், ஈஸி. இந்த எஸ்தரோட கதையில இது ரொம்ப உண்மையா இருக்கும். எஸ்தர் என்ன பண்றாங்க, ராஜாவை விருந்துக்கு கூப்பிடுறாரு, எதிரியும் கூப்பிடுறான், 2 பேருமே இருக்காங்க. ஆனா எஸ்தருக்கு ஒரே ஒரு காரியம் என்ன நடக்குது, ராஜாவை சந்தோஷப்படுத்தும். அவளுக்கு இருந்த ஒரே ஒரு என்ன, ராஜாக்கு நல்ல சாப்பாடு, அந்த அந்த விருந்தை வச்சு ராஜாவை சந்தோஷப்படுத்து. அவளுக்கு அவமானம் க்ளோஸ் பண்றதும் அவளுடைய நோக்கம். ஆனா அந்த இதுக்குள்ள போல அவள் ராஜாவை சந்தோஷப்படுத்திட்டே இருந்தா. அந்த சந்தோஷத்துல ஒரு சான்ஸ் வருது, முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே. இதுதான் நம்ம நோக்கம், எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தா. அங்க போய் அவ ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே உட்காந்து நான் வந்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் யார் தெரியுமா, இது மாதிரி சொல்லியிருந்தா விஷயம் வேற மாதிரி போயிருக்கும். அந்த விஷயத்துக்கே போல. இப்ப நம்ம எப்படி ப்ரேயர் பண்றோம், ஆண்டவர்கிட்ட போய் அவரை டீல் பண்றதே கிடையாது, எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு டீல் பண்றது. நான் குற்றவாளியே கிடையாது, எல்லாம் நீத்தா. அதனாலதான் ஜெயம் எடுக்க முடியும். இது வெரி சீக்ரெட். ஒரு நாள் இது ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட். எந்த ஒரு பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி பார்க்க, அவருக்கு மேல அந்த பிரச்சனையை கொண்டு வந்தாதான் மேக்திமையான சிந்தை. விசாஸ் என்ன கொண்டு வரோம், இந்த பிரச்சனைக்கு மேல நான் நிற்கிறேன் பாரு. நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை தான் பெருசா இருக்கு, ஆண்டவரை நம்ம என்ன பண்ண போறது இல்லை, பெருசா பார்க்கறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக்க விரும்புறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா உலகத்துல அதான் சொல்ல 7 மடங்கு சூழ வந்தாலும் நான் இருக்கு. என்ன பண்ணாத, நீ கவலைப்படாத. என்ன பண்ணுவோம், எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அந்த லேடிஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா? எப்படி அது எப்படி கவலைப்பட, நீ வாங்கி போயிட்டு இருந்தா நானா தான் ப்ளீஸ் கவலைப்பட்டாலும் இருக்கேன். அந்த உண்மையில இன்னைக்கு அதை நம்மளுக்குள்ள அந்த நேரம் அப்படிங்க விரும்புகிறேன். அந்த தேவையில்லாத காரியங்களுக்கு எந்தெந்த அரண்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறோமோ அந்த அரண்களை உழைக்கும்படியாக உங்களுக்கு வேண்டாம். அதை சொல்றாரு மத்தேயு 16. இப்ப நம்ம இதை யோசிக்கிறோம்ல, ஆண்டவர் வராரு, ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு நார்மல் திங்கிங் தானே, ஒரு மனுஷன் சிந்திக்கிற சிந்தை. அதனால சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறார். 16 22 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் மறிக்கணும், நான் பூமிக்கு அதுக்காக தான் வந்திருக்கிறேன், இன்னும் நான் கொஞ்சம் நாள் நான் மறிச்சிடுவேன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன். உங்களுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் அவரோட எடுத்தோடனே வந்த உடனே சீசர்களை பிடிச்ச கையோட ஆண்டவர் அவருடைய மரணத்தை குறித்து தெரிவிக்கவே இல்லை. அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் சொல்லிட்டே இருந்தார். அப்பா யாரு, அவர் எவ்வளவு உங்களுக்கு சுகமாக்க விரும்புகிறார், அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பேதருக்கு ஒரு வெளிப்பாடு கிடையாது, நீதான் ஜீவனுள்ள தேவன், நீதான் கிறிஸ்து, நீதான் மேசியா அப்படிங்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்குது. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, நான் மறிக்க போறேன். உடனே அவர் சொல்றாரு, மேசியா பேதுருவை பொறுத்தவரையும் மேசியா மறிக்க முடியாது. ஏன்னா மறிச்சா அப்புறம் எங்களுக்காக யுத்தம் செய்யறது யாரு, அதனால நீங்க தான் மறிக்க முடியாது அவர். ஆனா தேவ திட்டத்தை விட்டு யோசிக்கிற யோசனையவே ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பாலே போஸ்தாங்க. இப்படிதான் நம்ம இருக்கணும். ஒரு அதான் சொல்ற, நீ மனுஷனு கேட்ட, இவனுக்கு என்னன்னா மேசியா நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அவர் நோக்கம் வேற இல்லையா? அந்த நோக்கத்துக்கு இல்லாத எந்த சிந்தனையும் மனுஷிய சிந்தனை, சாத்தானுடைய சிந்தனை. அல்லேலூயா. இப்ப நம்ம யோசிப்போம்ல, ஆமா அப்ப நான் சாப்பாடு கொடுக்கறது, இது பண்றது, பரிஷ்டமா இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. மனுஷிய சிந்தனையா கிடையாது, அது பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனை கிடையாது. இதுக்கு தெளிவாகட்டும். ஏன்னா இப்படிதான் நம்ம ஏமாற்றப்படுதுன்னா, சத்துரு உங்களை வஞ்சிக்கிற வஞ்சனை நம்மளை நியாயப்படுத்தும். ஆமா இதுதான் இல்லையா, இப்ப நம்ம எப்படி நியாயப்படுத்திக்கிறோம், ஆமா இப்ப இதை கூட நினைக்கலன்னா நான் இதை எப்படி நம்ம நியாயம் பண்றோமா, அப்படின்னா அப்புறம் ஒரு அம்மாவே இல்லையே, அப்படின்னா ஒரு அப்பாவே இல்லையே, நான் ஒரு பொறுப்பே இல்லையே. பொறுப்பெல்லாம் இங்க கிடையாது, தேவ சுத்தமே இல்லை.
தேவனுடைய தாட் என்ன, இதுல தேவனுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறதுலதான் நம்ம வந்து குறிக்கோளா இருந்தாதான் பிசாசின் எண்ணங்களை வெல்ல முடியுமே தவிர்த்துட்டு நம்ம இதுக்கு ரீசன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் இந்த ரீசனிங் இந்த மாதிரியான தியரிஸ் தான் போகும்போதுதான் என்ன ஆயிடும், இதுக்கு ஒரு சரியான இது சொல்றேன், இதுதான் இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நிறைய அறிவு கருத்து போச்சு, நிறைய காரியங்களை சொல்லி இப்படிதான் நடந்திருக்க முடியும், இப்படிதான் இந்த காரியங்களை நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தேவன் அல்லாத காரியங்களை கொண்டு வந்து தேவன் இருந்தாலும் அந்த சொல்யூஷனே இல்லையா, சொல்யூஷனே தூக்கி போட்டுட்டு நீ அங்க என்னத்த செய்ய போற. மனுஷங்க அதை நம்ம சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் இருக்கு, இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸ் தான் ஐயோ என் பையனை சில பேச பிடிக்காது. நோ இதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸை நீ தெரிஞ்சுனா சொன்ன போதும், சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அவங்களோட சேர்ந்து மூவ் பண்றப்ப இருக்கட்டும். நான் சொன்னேன் உங்க அறிவை நீங்க வளர்த்துக்கோ, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அறிவை காட்டில ஆண்டவர் தான் நான் சொன்னேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை நின்று எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவரே எனக்குள்ள வந்து நின்று சொல்லிக் கொடுக்கும் போது அப்ப இப்படிதான் இவாழ்வு எத்தனை கோடி வருஷம் இருந்துட்டு போகுதுடா, இருந்து போட்டோம் அவரே போட இருக்கிறாரு, அது போதும். ரொம்ப பெருசாலாம் அறிஞ்சிக்க விரும்பல, சிம்பிளா அறிஞ்சிக்க இதுதான். இப்ப இதான் நான் சொல்ல வரேன், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த தாட்டுக்குள்ள என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறான், உங்க தாட்குள்ள என்ன வந்துட்டு இருக்குது, அங்கேயே நம்ம திறக்கணும். அங்கேயே பிசாசை நம்ம திறந்த கத்துக்கலன்னா இது என்ன ஆயிடும், இந்த சயின்ஸ் அறிவு இது அது இந்த நாலேஜ் இதுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது அது பெரிதா எழுந்துருமே தவிர்த்துட்டு உன்னை சுத்தி அதை வச்சு பிசாசு உன்னை என்ன இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற அறிவே இல்லாம போயிடும். நீ ஆண்டவரை நம்பினாதான் ஆண்டவர் அவனோட கூட இருந்து இது தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள், இது தேவனுக்கு பகையான எண்ணங்கள், இந்த எண்ணத்தை பார்த்து பிசாசே போவெளியே நீ சொல்லணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளோட இருந்து உணர்த்துவோம் இல்லையா. அதுதான் அவர் சொல்றாரு. பேதுருட்ட என்ன சொல்றாரு, பழக்கம் போ, நீ அட்வைஸ் பண்ணதெல்லாம் போதும். பேதுரு தான் ஃபர்ஸ்ட் சீசன் தான், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரு போட்டாலும் ஐயோ உங்களை எப்படி முகம் போடாம பேசுறது. சில பேர் சில ஐடியாஸ் கொண்டு வருவாங்கல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், உங்களை யார் அந்த சத்தியத்தை சொல்றதுல தைரியமா இருக்கும். அவங்க எப்படி அதை நினைச்சிட்டு அதை பத்தி நோ ப்ராப்ளம், கேட்டா கேள்வி கேட்காம போகும். நான் இதுலதான் ஃபர்மா இருக்கேன். ஏன்னா இந்த வாசனைகள் எப்பொழுது இதுல கூட உங்களை வந்து கேட்ச் பண்ணிடுவோம். இந்த வாசனையானது உங்களுக்குள்ள வீசிக்கிட்டே இருக்கணும். விசுவாசத்தின் வாசனை, தைரியத்தின் வாசனை, சத்தியத்தின் வாசனை உங்களுக்குள்ள இதுதான். இந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள நீங்க கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கணும். இது வந்து உடனே நடக்கிற காரியம் கிடையாது. இது சேஞ்சஸ். இது வந்து எப்படி இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள அந்த காரியத்தை கொண்டு வந்து நடத்துற வரைக்கும். இன்னொரு காரியத்தை உங்களோட சொல்ல வருவார். இப்போ உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கணும். உங்களை அறியாத ஒரு கோபம் திடீர்னு யார் மேலே வருது, அது உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. யோசிக்கிறீங்க, அது நம்ம ஏன் அது என்னைக்கும் நடந்த ப்ராப்ளம், அதையே நம்ம யோசிக்கிறோம். மறுபடியும் போறீங்க, உட்காடுறீங்க, எழுந்திருக்கீங்க, மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு கோபம். அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இப்படிதான் உங்களை அழைக்கிறார். அந்த தாட்டை நீங்க அவர் வந்து இடைப்படும்படி உங்களை அழைக்கிறார், ஒரு இன்விடேஷன் கொடுக்குறார். எப்படின்னா நீங்க போய் இந்த காரியத்துல அப்பா இப்படி இந்த தாட் வந்துட்டே இருக்குது, இது எதுக்காக வருது, அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு எரிச்சல் வருது, நான் வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது ஆவியானவர் அவங்களோட பேசுவார். இல்லை, இது நீயா உணர்வுல எழுதி கொண்டே இருக்கிற இந்த காரியத்துல சிலுவைக்கு முன்னாடி நம்ம கொண்டு போய் நிறுத்துவார். அங்க உன்னை நான் எல்லாத்திலையும் மன்னிச்சேன், என்ன வந்தாலும் உன்னை நான் மன்னிச்சேன், அந்த மன்னிப்பை நீ எடுத்துக்கோ, அந்த மன்னிப்பை நீ எடுத்துக்கோ. நீங்க அப்படி அப்பாவோட போய் பேச ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அங்க இருக்கு. அதுதான் ஒவ்வொரு தாட் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வா அந்த பிரச்சனைக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு, வா அந்த பிரச்சனைக்கு எனக்கு சொல்யூஷன் இருக்குது. இப்போ இன்னொரு தாட்டு கூட நம்மளுக்குள்ள எப்பயும் வர்றது என்னன்னா, சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு மைண்ட் தாட் என்ன சொல்லுன்னா, நீ இதை செஞ்ச அதனாலதான் இது உனக்கு வருது அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்துவான். ஒரு காரியம் வச்சு, ஆமா அன்னைக்கு நீ இதெல்லாம் செஞ்சனாலதான் இதெல்லாம் நீ அனுபவிக்கிற அப்படின்னு ஒரு குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். பிசாசு கொடுக்குற டார்ச்சர் மைண்ட். அப்ப நீங்க சொல்லணும், இல்லை
அவர் எனக்காக பாடுபட்டார். எனக்காக என் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக அவர் என்ன பண்ணாரு? பாடுபட்டுட்டார். நான் இந்த பாடுபடக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் பாடுபட்ட ரத்தம் இருக்கிறது. அவருடைய ரத்தம் இன்றைக்குமே எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினால நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இந்த எந்த பிரச்சனைக்கும் அவர் அன்றைக்கே சொல்யூஷன் பண்ணிட்டார். நான் இதுக்குள்ள கடந்து போன அவசியமே கிடையாது. நீங்க எப்படிதான் ஒவ்வொரு காரியத்திலையும் செய்ய எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் டார்ச்சர். எங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுது? நம்ம மைண்ட் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே குற்ற உணர்ச்சி. ஆமா, அது பார்த்த சூழ்நிலைகளும் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கும். ஆமா, அன்னைக்கு பண்ணதுக்கு விதைச்சதுக்கு அறுக்கும் போல. ஓ, இது நடந்தோ ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாவற்றுக்கும் அவர் சிலுவையிலே அதனுடைய எல்லா விளைச்சலின் பலனை அறுத்து தீர்த்துப்படுத்தி விட்டார். ஏன்னா நாம் விடுதலையாக இருக்கும்படியாக. இதெல்லாம் நம்ம அறிஞ்சாதான் இந்த பிசாசு காட்டுக்கு வந்து கொடுக்கும் போதே கேன்சல் பண்ண முடியும். வரும்போதே அப்படிங்கிறத நம்ம செய்ய முடியும். இங்க எங்க தெருவில் கொஞ்சம் குட்டி நாய்ங்கெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ 4-5 நாய்ங்க இருக்குது. அப்போ அந்த நாய்ங்க இருக்கும்போது இந்த சின்ன பிள்ளைங்க அந்த சைடு போகும்போது பயப்படுங்க. இப்படி யாரையாவது பெரியவங்க போகும்போது அல்லது பைக் போகும்போது அதில் கிராஸ் பண்ணி அந்த நாய்களை கிராஸ் பண்ணிட்டு அப்படி ஓடிடுங்க. நாய்ங்களும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு, பிள்ளைங்களும் கொஞ்சம் முடக்கி இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்துட்டாங்க. நான் பார்த்தேன். இன்னும் எனக்கு அந்த சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த பொண்ணு பேகை இப்படி போட்டுட்டு அந்த நாய் வந்துச்சு. ஒன்றுமே செய்யலை, சத்தம் கூட கொடுத்துச்சு அதில் அப்படின்ச்சு. அது பாட்டுக்கு போயிடுச்சு. எப்படிதான் பிசாசு டீம் படம்? பிசாசு நாய் தான், நம்மளை கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை இப்போ வளர்ந்துட்டோன்னே அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம சொன்னா அது கேட்குதா? முதல்ல அதுக்கு தெரியல. அது சின்னதாக இருந்தனால ஐயோ அது நம்மளை கடிச்சிருமோன்னு பயந்துட்டு ஓடிச்சு. இன்னைக்கு நாய்க்கும் தெரிஞ்சிச்சு, கல்லை விட்டு நம்மளை கொண்டு போயிட அப்படின்ட்டு நாய்க்கும் தெரிஞ்சிச்சு. நானே அதை ஓடுது. இந்த பொண்ணு ரொம்ப எதுவும் ஆக்ஷனே பண்ணல. சிப்போ ஒன்றும் இல்லை, அது வந்துச்சு அப்படின்ச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படியே அது என் கண்ணை முன்னாடி அந்த சீன் வந்து அப்படியே நிறைய நடந்துச்சு. இப்படிதான் அவன்கிட்ட பேசணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்துல நம்மளை வைத்திருக்கிறார். இது ஏதோ ஒரு பந்தாக்கு இல்லை. தேவன் நம்மளுக்கு அந்த அதிகாரம் சொல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். எந்த அதிகாரத்திலிருந்து செயல்படினா நான் ராஜ்யத்தின், அதுதான் சொல்றாரு. எப்படி? ஆதாம், ஆபிரகாம், தாவீது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? நம்முடைய தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவருக்கு. ஐயோ, இதை நினைச்சே பார்க்க முடியுது. அவருக்குள்ளது எல்லாம் எனக்கு. அதுதான் ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுங்கள்னா என்னன்னா, அவருக்குள்ள என்னதான் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார். அவருக்குள்ளதெல்லாம் உனக்குதான் நீ அவருக்குள்ள பூரணமா இருக்கிற. நீ பூரணமா இயேசு எப்படி பூரண புருஷனா பூரண ஒரு மகனா இருந்தாலோ அப்படியே நீ இருக்கிற. இதெல்லாம் ஆவியானவர் நம்மளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதான் நான் சொல்றேன். என்ன பண்ணணும்? மாமிச பேச்சை கூட நம்ம என்ன பண்ணணும்? பிசாசு அதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேச்சு சாதாரண சில பேச்சுகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு நோ. இப்படி நம்ம காக்கப்பட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ புத்திரர்களாய் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த முழு அண்ட சராசரமும் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி காத்து இருக்கிறது. ஏன்னா எல்லாம் அடிமைத்தனத்துல இருக்குது, மரண பிடியில இருக்கிறது, வேண்டாத கிளிகளுக்குள்ள சிக்கி இருக்குது. பாக்குற பாரு, இவ்வளவு பாலியல் பலாத்காரங்கள், பஞ்சம், பட்டினி, அந்த அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எதுக்கு தேவையில்லாத இந்த எல்லாமே எதுக்கு? இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணுது? பாவம் தவிக்குது. எல்லாம் போய் சிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கட்டளையிடு, நீ அந்த பகுதியில போய் கட்டளையிடு, இந்த காரியங்களை விடுதலையாக்கு. நான் என்ன பண்றேன்? என் பிரச்சனையே பெருசு. இதெல்லாம் தீர்க்கறதுக்கா முடியாது? என் பிரச்சனையே தீர்க்க முடியல. என் குடும்பத்துல என் பிள்ளை என் புருஷன் ஐயோ
நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த இந்த வட்டத்தை விட்டு வெளியே. அப்ப எப்படி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்? எப்படி தேவன் வருவார் இல்லையா? தேவபுத்திரர்கள் வெளிப்பட்டாதான் வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவபுத்திரர்கள் வெளிப்பட வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவாய் வெளிப்பட்டு இந்த பூமியில கிரியை செய்யும் போதுதான் அவருடைய வருகை இந்த இடத்துல நிரந்தரமா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு, இதை மட்டும் நான் ஒரு 2 காரியம் மட்டும் நான் சொல்றேன். ஏன் கவலை? ஆண்டவர் சொல்றது கவலையை குறிச்சு இதுதான், இந்த தாட்ல வர ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கவலை தான். 6:31 6:24 வாசிக்கிறோம். 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அடுத்து, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆமென். ஆண்டவரோட பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஏன் நீங்க கவலைப்படக்கூடாதுன்னா, நீங்க விசேஷமானவர்கள். உங்களை நடத்தக்கூடிய ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதுங்க கூட என்ன கிடையாது, ஒரு நாள் பசியில பஞ்சத்துல வாடி போறதே இல்லை. அதுங்களையே பிழை கூட்டுறது உங்க அப்பா தான். உங்க அப்பா தான். உங்க அப்பா தான் எல்லாத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா தான் இந்த உலகத்தையே நடத்திட்டு இருக்காரு. நீ ஏன் அனாதை பிள்ளை மாதிரி இருக்கிற? நீ விசேஷமானவர். ஹல்லேலூயா. நீங்க விசேஷமானவளா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வர உங்க தாட்டுக்குள்ள அந்த கவலைகள் வரும்போது நீங்க நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? நான் விசேஷமானவர். என் தகப்பன் என்னை விசேஷமா அந்த பூமியில வைத்திருக்கிறார். என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு சந்திக்கிறவரா இருக்கிறார். ஒரு தேவை கூட அவரால் சந்திக்கப்பட முடியாததே கிடையாது. ஏன்னா நான் விசேஷமானவர். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரும்போது, எண்ணம் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்குள்ள, ஐயோ என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன், ஆண்டவர் தான் சொல்றது, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எதை குறிச்சு ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருக்கிறார். வேண்டாம், இந்த கவலைங்கிற தாட்டை விடாத, அந்த தாட்டுக்குள்ள கவலையை விடாத. விட்டு என்னது, கவலைப்பட்டு கலங்குகிற கவலை, கலக்கம், வேதனை, துக்கம் அடுத்ததுக்குள்ளதான் போகும். முதலே நிறுத்து. ஏன்? நீ விசேஷமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது. ஆண்டவர் இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன செய்வோம், ஏது செய்வோம், என்ன நடக்கும், கவலைப்படாத 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 அப்படின்னு சொன்னா அது யார்கிட்ட இருந்து வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அங்க இருந்து வரும்போது அது சகல கிருபை பொறிந்தனதாய் வரும். இன்னும் கவலைப்படாத அவர் பாட்டு சொல்லிட்டு போவார், நம்ம பாட்டு கேட்கிறதா? இந்த தாக்கு இப்படி எழுதக்கூடாது. மெட்டிமையின் சிந்து. அவருக்கு என்னப்பா தெரியும் என் பிரச்சனை? மெட்டிமையின் சிந்து. கவலைப்படாதையா? அப்படி கவலைப்பட முடியாமட்டு கேட்டாங்கவே, இதை குறிச்சு எனக்கு கவலை வந்துகிட்டே இருப்பா. ஆனா நீங்களும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கிருபை எனக்கு தாங்க. நீங்க ஒரு நோக்கத்தோடு சொல்லியிருக்கீங்க. அந்த நோக்கத்தை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. எனக்கு கவலைப்படாதபடிக்கு இருக்க கிருபை செய்ய கேட்கணும். அப்பாட்ட போய் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொன்னாரு, நீங்க கவலையே படக்கூடாதீங்க. ஆனா எனக்கு கூட கவலை இருந்துகிட்டே இருக்கு. இந்த கவலையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இந்த கவலையில இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க. சொல்யூஷன் போயிருங்க. உடனே பரலோக ராஜ்யத்துல போக்கி போட்டுருங்க. அந்த ராஜ்யத்துல இருந்துதான் என்ன பண்ண முடியும்? அங்க இருந்துதான் ஒரு பலன் எழுப்பி இந்த வேற என்ன பண்ணுவாரு? உங்க தோட்டத்துல வரத புடிங்கி எடுப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உலகத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் யாரு நாடி தேடுறா? வாசிங்க 32. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பரமபிதா ஒருத்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நீடு, அதெல்லாம் உங்களுக்கு வாண்ட், அதெல்லாம் தேவை அவங்களுக்கு. ஐயோ இது தேவைன்னு ஓடுறாங்க. ஆனா அப்பா உனக்குதான் தேவைன்னு எனக்கு தெரியுமேப்பா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படி என்கிற ஒரு பரமபிதாவை பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
அதனாலதான் நீங்க கவலைப்படாதீங்க. முதலே அந்த டோரை சாப்பிட்டு எதை குறிச்சும் கவலைப்பட, அதுக்குதான் பிலிப்பியர் சொல்றாரு. அதனால சொல்றாரு, நீங்க ஒன்றை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:6 எடுத்துக்கலாம். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்க. இதுதான் சொல்யூஷன். பிரச்சனையை பார்த்துட்டே இருந்தோம். பிரச்சனை என்னது? கவலை தான். இந்த கவலைக்கு தீர்வு என்னது? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அடுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் சொல்யூஷன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை என்ன பண்ணுவான்? காத்துக்கொள். நீங்க ஒன்றுக்கு கூட கவலைப்படாதாங்க. எத்தனைக்கு 1000க்கு கவலைப்படும் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாருன்னா அதை லைட்டா எடுத்துக்க கூடாது. அப்ப நம்ம ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் அப்படி மேன்மையான இடத்துல விசேஷமானவர்களாய் நம்மளை விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறபடினால கவலையே நம்ம படக்கூடாது. இப்ப நம்ம இதை எப்படி எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு போயிடுவோம்னா, பொறுப்பத்தனமா நடக்குது. கவலைப்படக்கூடாது சொல்றேன், நீ பார்த்துக்கோ எல்லாம் நீ செய், நானும் கவலையே படமாட்டேன். இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. பிசாசு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இப்படி இல்லைன்னா இந்த தாட்டுக்கு போயிடும். கவலைப்படக்கூடாதுன்னா என்னன்னா, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற நினைவோட இருக்கிறது தான் அர்த்தம். கவலைப்படுறது யாரு? அனாதைகள் தான் கவலைப்படும். ஐயோ இல்லை, யாருமே இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கவலைப்படுவாங்க. இப்ப மோடியோட பிள்ளை கவலைப்படுவாங்க. ஏதாவது எதுக்காக அது கவலைப்படுவான்? அதான் பிள்ளைங்க இருந்தாலும் சொல். புஷ் இவர் இருக்காரு, ட்ரம்போட பிள்ளை இருக்காரு, கவலைப்படுமா? ஏன்? எங்க அப்பா தான் அமெரிக்கா பிரசிடென்ட், என்ன சொன்னாலும் எப்படின்னா வந்துடும். என்ன தோணை அவளுக்கு இருக்கு? எங்க அப்பா யார், நான் யார்? எங்க அப்பா அவரு, நான் அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கேன். என்னோட சுதந்திரம்லாம் என்னது? அமெரிக்காவே என் சுதந்திரம் தான். இந்த கவர்மெண்டே எனக்கு கீழே, எங்க அப்பாவுக்கு கீழே தான். இப்ப எனக்கு எல்லாமே நடக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த தாட்டு தான் நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கணும்னு சொல்றேன். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என் அப்பாவா இருக்கிறார். அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். இந்த எல்லா அதிகாரங்களும் அவருக்கு உட்பட்டதா இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்குதான் கவலைப்படாதீங்க. இந்த தாட் இருக்கும் போது கவலை வராது. அவனுக்கு கவலைன்னா என்னன்னு தெரியாது இல்லையா? இப்ப ஏன் நம்ம கவலைப்படுறோம்? இதுதான் வித்தியாசம். அவங்க யாருன்னு அறிஞ்சிருக்கான், நான் யாருன்னு அறியாம இருக்கேன். அறியாமையினால் ஜீவனை விட்டு விலகி போகிறார். நம்முடைய அறியாமை தேவனுடைய ஜீவனை விட்டு நம்மளை வெளியே தருந்தது. நம்மளுக்குரிய சுதந்திரங்களை நம்ம அறியாததுனால அநாத பிள்ளைங்கிற மாதிரி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இருக்கிற சுவிசேஷத்தின் மேன்மை என்னன்னு தெரியாததுனால அநாத பிள்ளை மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் சண்டை போடுறோம், கவலைப்படுறோம். வீட்டுக்குள்ள ஒரே ஃபைட். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவு இருக்கணும். நீங்க யார், நீங்கள் யாருடையவர்கள், உங்களுடைய சுதந்திரம் என்ன? அதுக்குதான் எஃபிஷியன்ஸ் படிங்க. நீங்க எபேசியர், கொலோசியர் இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் உங்களுடைய சுதந்திரம் என்ன, உங்கள் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார். இந்த எல்லா பூமிக்கும் மேலாக பிசாச நீங்க மிதிச்சுட்டு இருக்கும்படி வைத்திருக்கிறார். உங்க காலின் கீழே சமாதானத்தின் தேவன் பிசாச உங்க காலடிக்கு கீழே போட்டு வச்சிருக்கார். யார மிதிக்கிறது? யார் மேல ஏறி வந்து நிற்கிறது? யார அமுத்துறது, யார அழுத்துறது? எப்படி செய்ய முடியும்? ஏன்னா அந்த அறிவே இல்லை. நான் யாருன்னே எனக்கு தெரியல. ஏதோ பிறந்தேன், இந்த உலகத்துல வந்தோம் கிடையாது. தேவன் எனக்கு அதிகாரத்தில் எனக்குள்ள இருக்கிற டுனாமிஸ் பயங்கரமானது, வல்லமை பெரியது, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதா, ஆற்றல் மிக்கதா இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை செயல் மிக்கதா இருக்கிறது. ஏன்னா அந்த செயல் மிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். இதுதான் அந்த அறியாமை தான் நம்ம என்ன பண்ணுது, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நெருக்கமும் கஷ்டத்துக்கும் நம்ம போறதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்ம இக்னரன்ஸ், நம்ம அறியாமை. அதுதான் பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அறிஞ்சிருக்கீங்க எல்லாம், ஆனா மறுபடியும் சிக்கி தவிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றீங்க விசேஷமானவர். நீங்க ஒன்றை குறிச்சு கவலைப்படாம என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் குறிச்சு
இப்ப நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளால சமாளிக்க முடியறதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு முடியாததை என்னமோ அவர்கிட்ட கொடுத்து சமாளிப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் குறிச்சு உனக்கு முடியுதோ முடியலையோ, சின்ன ஒன்று சாப்பிடணும்னு நினைக்கிறியோ, தூங்கணும்னு நினைக்கிறியோ, உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ, எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுங்க, அப்பாக்கு சோத்திரத்தோட தெரியப்படுது. உன் பிரச்சனையை தெரியப்படுது, உன் தேவைகளை தெரியப்படுது, உன் ஆதங்கங்களை தெரியப்படுத்து, உன் சந்தோஷத்தை தெரியப்படுது, எல்லாத்தையும் அப்பாட்ட தெரியப்படுது. அப்ப என்ன ஒண்ணு நடக்கும்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. உங்க உணர்ச்சிகளினால நீங்க ஒரு அரண் கட்டி வச்சிருக்கீங்க பாருங்க, உங்க உள்ளுக்குள்ள ஒரு அரண் கட்டி இருக்கு பாருங்க. இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எப்படின்னா, இது ஒரு அரண் மாதிரி வந்து நிற்குமா. ஹல்லேலூயா. இந்த சமாதானம் ஒரு பெரிய கோட்டை மாதிரி உங்களை வந்து சக்குன்னு பிடிச்சுக்குமா. ஹல்லேலூயா. இது என் லைஃப்ல நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த பிரச்சனை எனக்கு இந்த சத்தியங்கள்லாம் எனக்குலாம் அப்பெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அவர் வழி இல்லை. அந்த டைம் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் சீரியஸா ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட கோட் சொல்றதுக்கு போக மாட்டேன். ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு படம் இல்லை, எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாமே ஆண்டவர்கிட்ட போய் தான் சொல்லுவேன். போவேன், 4 மணிக்கே எழுந்துக்குவேன். ஏன்னா அந்த டே எனக்கு நல்லா இருக்கணும். அப்போ யாருக்குமே தெரியாது இந்த விஷயம், இன்னைக்குதான் இவங்க கூட தெரியும் நினைக்கிறேன். 4 o'clock நான் காலையில ஏச்சு சொல்லிடுவேன், இந்த டே ஃபுல்லா நீங்க இருக்கணும், நீங்க இருந்தாதான் இந்த குரூப் என்னால சமாளிக்க முடியும். என்னால முடியலப்பா, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால ஒண்ணுமே முடியல, என்ன நடந்தாலும் அது தலைகீழாம இருந்து, என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் எனக்கு என் கூட இருந்து உதவி செய்யுங்க. சீரியஸா இப்படிதான் எவ்ரிடே ஜெபம் பண்ணுவேன். அப்படி சில நேரங்கள் பிரச்சனைகள் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் வெளியே சொல்லி அது பிரச்சனையா மாறி இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன், நேர சர்ச்சுக்கு போவேன், யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் இப்ப சொன்ன இந்த வார்த்தையின்படிதான் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியும். எவ்ரிடே ரிப்போர்ட் மாதிரி ஓடிப்பேன். ஏன்னா அந்த டைம் எனக்கு அப்படி ஒரு கஷ்டம் மீன்ஸ் எனக்கு சொல்யூஷன் வேணும். அந்த காரியத்துல நான் எப்படி நடக்கிறேன்னு தெரியல, ஆனா ஆவியானவர் என்னை நடத்தியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நான் இந்த காரியத்துல ஜெபம் பண்ணும்போது உங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அன்னைக்கு எப்படியோ நீங்க நடத்திட்டீங்க, ரியலி எனக்கு சத்தியங்கள் தெரியாது, இப்படிதான் இதுதான் சொல்யூஷனே தெரியாது, ஆனா நீங்க எனக்கு தெளிவா எனக்கு சூப்பரா நடந்துட்டீங்க. அதே கிருபை நான் சொல்ல கேட்கிற எல்லாருக்கும் பெருகட்டும். ரியலி நான் இதை பண்ணும்போது உங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணேன். அப்போ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துவேன். அவங்க விட்ட வேர்டா இருக்கட்டும், பண்ணின நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு, அப்பா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால சமாளிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு நீங்க தான் உதவி செய்யும். அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா போய் ஆண்டவர் சமூகத்துல நிற்பேன். வேற எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப வந்ததில்லை. நான் உன்னோட இருக்கிறேன். ரியலி ஷார்ப்பா வரும். நான் அந்த இடத்துல இருந்து எப்படி எழுந்திருப்பேனா, வானத்துக்கும் பூமிக்கு நான் தான் பெரிய ஆண்டவரே பட்சத்துல எவனாவது பார்க்க வேண்டாம். சீரியஸா அப்படிதான் நான் எழுந்திரிச்சு வருவேன். ஒவ்வொரு அப்ப அது என்ன அப்படின்னு நான் பார்த்தேன்னா, எல்லா புத்தி நான் பார்த்துருக்கேன். என் ஹார்ட்டை அவ்வளவு பிரச்சனை எங்க வீட்டுல நடக்கும், ஆனா என் ஹார்ட் அப்படி சிக்குன்னு ஒன்னுக்குள்ள கூட போய் இது போய் சிக்கவே சிக்காது. என் ஹார்ட் மட்டும் அப்படி ஃபுல் ஸ்டில்னஸ்ல இருக்கும். என் ஹார்ட் என்னைக்கும் பதறினதே கிடையாது. ஆளு பதறுவேன், எதுவும் செய்யல இல்லை இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களோட சேர்ந்து நம்ம எதையாவது செய்யணுமேனு தான் செய்வேனே தவிர்த்துட்டு என் ஹார்ட் சிக்கனு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. ரியலி அது எவ்வளவு பாயிண்ட்ல நான் அனுபவிச்சேன். எவ்ரி பாயிண்ட் எவ்வளவு கொண்டு அதான் சொல்றேன், சிங்க கெபியோ சூட நெருப்போ அதுக்கு மேலாம் நிறைய பார்த்தாச்சு. என்ன வந்தாலும் இருதயம் அந்த சமாதானத்துக்குள்ள. ஹல்லேலூயா. அதுதான் சீக்ரெட். உங்க பிரச்சனைகள் கவலைகளா இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் பயமா இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் எதிர் வீட்டுக்காரங்களா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பொண்டாட்டியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சொல்யூஷன் எல்லாவற்றையும் குறித்து ₹1 குறிச்சு கூட நீங்க உங்க சுயத்துல செஞ்சிடணும்னு யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியப்படுது. அவர்கிட்ட போய் இது சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா கிடையவே கிடையாது.
அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் அவர்கிட்ட இருக்கும்போது ஏன் நம்ம மனுஷனை நாடி தேடி போகணும்? ஊழியக்காரங்களையும் நான் சொல்றேன், ஊழியக்காரங்களோட தேடாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த பலம் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. அவருக்கு உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் திறந்த வானத்துல இருக்கீங்க. உங்களுக்கு யாரும் கனெக்ட் பண்ணி இப்ப என்கிட்ட வந்து சொல்லி நான் ஜோப் பண்ணி அங்க இருந்து பதில கொடுத்து இப்படி நோ, தேவையில்லை. டேரக்டா போங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. எந்த சூழ்நிலையில அப்பா. இப்ப நான் சம்டைம்ஸ் நீங்க போன் பண்ணுவீங்க, நான் பிஸியா இருக்கலாம், வேற வேலையா இருக்கலாம், உங்களுக்கு அது தேவையில்லை. உடனே கால் பண்ணுங்க, அப்பா அப்படின்னு சொல்லுங்க, என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை பண்ணுவேன். நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் அனுபவிக்கணும்பா, இப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்குப்பா, நான் அனுபவிக்கணும். நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் அனுபவிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க அனுபவிச்சேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கலையே, நான் அனுபவிக்கணும். இதுதான் உங்க பிரேயரா இருக்கணும். இந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை வரணும்னு விரும்புகிறார். எல்லாத்தையும் கேட்டோம் பார்த்தோம் இல்ல, இது என்ன, இது சொல்லப்பட்டுட்டா ஒன்றுக்கும் கவலை இல்ல, படாத அப்படின்னு சும்மா ஆண்டவர் ஏதோ வார்த்தைக்கு சொல்லிட்டு போல. அந்த அப்படிப்பட்டதான மேன்மையான இடம் உங்களுக்கு இருக்கு. கேளுங்க. ஆண்டவர் அதை சொன்னார்னா அதோட பலனோடு இறங்கி வரும், அதோட கிருபையோடு இறங்கி வரும், அதை செய்து முடிக்கக்கூடிய எல்லா நன்மையோடு தான் அவர் பரலத்துல இருந்து அந்த வார்த்தை வரும். அதை பிடிச்சிட்டு என்ன சொல்லணும்? எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய அப்பாட்ட அன்றைய உங்களுக்கு நன்றிப்பா, இதுக்கு நிச்சயமா உங்கள்கிட்ட பதில் இருக்குது. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்திருக்கேனா, உங்களோட பதிலை நோக்கி வந்திருக்கிறேன். என் இருதயத்துல இந்த தாட்ஸ் தோன்றுதுப்பா. அது ஒரு இச்சையான தாட்ஸா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம ஆண்டவருக்கு வந்திருக்கலாம், ரொம்ப நாள் கூட சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இச்சையான ஒரு தாட்ஸ் வரலாம். உடனே சொல்லணும், ஆண்டவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா, எனக்கு உதவி செய். நீங்க அப்படி நீங்க ஆண்டவரோட போய் நீங்க உங்களுடைய தாட்டை அங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ எப்படி உண்டான எல்லா புத்திக்கும், இங்க இருக்கிற உங்களுடைய வேண்டாத தாட்ஸ் அங்க போகும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். உங்கள் அரண்களை நிர்மலமாக்குகிற தேவ பெறனாய் அவருடைய சமாதானம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய சமாதானத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கீங்களோ அது உங்களுடைய வேலைனா இருக்கும். பிசாசு வரவே முடியாது. அந்த பிள்ளை சொல்லிச்சு, உங்க சமாதானம் அவ்வளவு பெருசா இருக்கும்போது ஒன்றும் தர முடியாது. ஏன்னா நான் எங்க இருக்கேன், நான் வேற இடம்ல இருக்கேன். நான் சமாதானத்தின் பாதை மறைவுக்குள்ள இருக்கேன். உன்னதமான சமாதானத்துக்குள்ள நான் இருக்கும்போது வரவே முடியாது. முதல்ல ஊனு கூட சொல்றது கூட இடம் கிடையாது. அவன் தெரிச்சு ஓடுவான், ஐயோ இந்த இடத்துக்கு ஏரியாக்கே நம்ம போக முடியாதுன்ட்டு அவன் தெரிச்சு விடும். ஈவன் நம்ம ஆக்ஷனுக்கு கூட ஜீசஸ் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். அவர் பூரண சமாதானத்துக்குள்ள இருந்தார். புயல் காற்று எல்லாம் நடக்குது, ஏஞ்சா அமைதியார். இந்த வாழ்க்கையை தான் ஆண்டு நம்மளுக்கு வைத்திருக்கார். அவர் ஏன் காலத்தால எவ்ரிடே ஓடினாரு அப்பா கிட்ட? அவர் எல்லாவற்றையும் சொத்திரத்தோட அப்பாவுக்கு தெரியப்படுத்தினார். இதா தன்னுடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு இருந்தார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள அவர் இருந்தார். இந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் யுத்தம். இதுதான் தாட்டில் உண்டாகிற யுத்தம். தாட்டில் உண்டாகிற யுத்தத்துக்கு பதில் எல்லா புத்திக்கும் இந்த பிலிப்பியர் 4:6 தான் சொல்யூஷன். நல்லா வச்சுக்கோ. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அடுத்து எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தினாலும் ஜெபம், உங்க ஜெபமோ உங்க விண்ணப்பமோ எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட தெரியப்படுத்திட்டு நீங்க எப்படி இருக்கணும்? ஜாலியா. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு? ஏதாவது பிரச்சனை அதுகளுக்கு இருக்கா? ஜாலியா இருக்குங்க. அதுகளுக்கு ஏதாவது பிரச்சனை, அதுகளுக்கு எக்ஸாம் வேணும் பிரச்சனையா இருக்கலாம். மற்றபடி ஏதாவது என்ன பண்ண அப்படி ஒண்ணுமே கிடையாது. அதே போலதான் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை, நம்மளும் ஜாலியான ஜாலியா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. அதுதான் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. மறுபடியும் உன்னை சொல்றேன், சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. அந்த கவலைக்கு அந்த கேட்வையை மூடுங்க. நீங்க மூடுறதுக்கு ஒரே வழி, உங்களை எல்லாம் அப்படி வரும்போது அப்பா கிட்ட போங்க. ஏன்னா அவரோட பிரசன்ஸ்ல உங்களுக்கு எல்லா விடுதலை இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 26:3-4.
உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட ஆமென். மனதையுடையவன் ஆமென். உம்மையே நம்பியிருக்கிறபடியா எஸ் நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமென். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். ஏன்னா அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார். அவர் நித்தியமா இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. ஆபிரகாமுக்கு பிரச்சனை வச்சு, ஈசாக்குக்கு பிரச்சனை வச்சு, யாக்கோபுக்கு பிரச்சனை வச்சு, தாவீதுக்கு பிரச்சனை வச்சு, எல்லாருடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய நித்திய கண்மலையாய் அவர் இருக்கிறார். அவரை நம்புங்க. அன்று சொல்றாரு. அந்த 26வது வசனம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மெமரி வர்ஸா நெக்ஸ்ட் வீக் படிச்சுட்டு வாங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர் மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியாக பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு பூரண சமாதானம் இருக்கு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்துக்குள்ள நம்ம வாழும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யுத்தம், ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுதான் புது சிருஷ்டியோட ரகசியம். ஏன் புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடிக்கு பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசிங்க எல்லாரும். பிலிப்பியர் 4:6. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க அப்பா கிட்ட சொல்லிருங்க. இப்ப போய் ட்ரம்ப் கிட்ட போய் அவங்க பையன் சொன்னா என்ன நடக்கும்? அப்படியே நடக்கும். அங்க நோங்கிறதே கிடையாது. அவரான மனுஷன் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு தான் தலைவன். நம்ம அப்பா வானம் பூமி, பூமியின் கீழானோ எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படியாக இருக்கிற ஒரே ராஜா, ஒரே தகப்பன். ஹல்லேலூயா. அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிட இருக்கும். அப்படிப்பட்ட அப்பா கிட்ட நம்ம போய் கேட்கும் போது நம்மள ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அந்த சத்தத்தை கேட்க பழகுங்க. தயவு செய்து உங்க பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில வரும்போது எல்லாத்தையும் சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னு காப்பாரு. அங்க வரும் ஒரு வேர்டு, அங்க ஒரு வேர்டு பழிச்சுன்னு வரும். அந்த வேர்டு தான் உங்க லைஃபை நடத்தும். அந்த சூழ்நிலைக்கு அதுதான் பதில். அந்த சூழ்நிலையில அதுதான் உங்க செயல். நீங்க பெரிய பெரிய அந்த ஒரு வார்த்தையிலே நீங்க நின்றுக்கலாம். அந்த ஒரு வார்த்தையிலே நீங்க டிராவல் பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தையே உங்களை நடத்திட்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை பிசாசை எதிர்த்து நிற்கும். அந்த ஒரு வார்த்தை உங்க சூழ்நிலைகளுக்கு மேல உங்களை கொண்டு போகும். அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களை அப்படியே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் பழகுங்க. தயவுசெய்து சின்ன குழந்தைகளா சண்டை, வம்பு, பிரச்சனை இப்படி இந்த 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 சுத்தினது போதும். இந்த மலைகளை சுத்திட்டே இருக்கிறது போதும். இப்படிப்பட்ட ஒரு கீழான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருந்தது போதும். ஆண்டவர் நம்மளை மேலான வாழ்க்கைக்கு அனுப்பிச்சிருக்கிறார். எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார்? தேவ புத்திரர்களார். இயேசு இந்த உலகத்துல எப்படி பிசாசை பார்க்கும் போதுல அவர் என்ன பண்ணாரு? வெளியே ஒரு போராட்டமும் கிடையாது. அதுதான் காலைல முழுது. ஐயோ ஏனையே வேதனைப்படுத்த வந்தீங்க. வியாதி வரும்போது விடவே தானே வெளியே. ஹல்லேலூயா. தேவைப்படும் போது அப்பா பார்த்து சோதரித்தான் பெருகிட்டு போச்சு. இந்த ஒரு மேலான வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த மேலான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீ கீழான வாழ்க்கை, நீ என்ன இப்படி கொஞ்சம் எலும்பி சரி இப்ப கேட்டோன்னா நம்மளுக்கு புஷ்டியாயிரும். ஓய் இன்னைக்கு விசாசாங்க பாத்துல ஏதாவது தாட்டிக்கிட்டு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு எழுதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 நாள் 10 எரியுது. 6ஆம் நாள் புசுனம். நோ. அதுக்குதான் வார்த்தையானவரோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இணைந்து கொண்டே இருக்கும். நீங்க இணைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது உங்க தாகம் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்க தாகம் பெருகிக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது இன்னும் என்னன்னா இன்னும் நீங்க திருப்தி ஆகிக்கிட்டே தான் போவீங்க. இன்னும் நீங்க தெளிவாகிக்கிட்டே தான் போவீங்க. இன்னும் உங்களுக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் அதுதான் நீங்க உங்களுடைய அதை கேட்ச் பண்ணணும். நாம் ஆண்டவரை போல
இயேசுவை போல நான் செயல்படணும்னு இருக்கிறேன். அப்ப அதுக்கு விரோதமான கிரிகள் எனக்குள்ள வரும்போது நான் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மனுஷிக சிந்தனைக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பதஸ் ஆங்ஸைட்டிக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, எந்த தாட்ஸுக்கும் நான் இடம் கொடுக்கக்கூடாது. வேற்றுமையான சிந்தனைகளுக்கு இவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி போடத்தக்கதான தேவ பலன் எனக்கு இருக்கு. அந்த தேவ பலன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இருந்து எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். அப்படி சப்போஸ் வந்துருச்சு, ஏதோ நான் தாட்ல விட்டுட்டேன், அடுத்த ப்ராசஸ் இருக்கு. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடி தேவனுக்கு தெரியப்படுத்த எதுவா இருந்தா உடனே அறக்கதவை பூட்டுங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் அறக்கதவுல பூட்டி நீ அப்பா கிட்ட சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு வெளியாரங்களா இருப்பாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. உடனே போங்க, உடனே ஓடி போங்க. அப்பா இப்படி பேசிட்டாங்க, அப்பா இந்த தேவையா இருக்குது. இந்த டிபெண்டன்ட் வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க சுய பலத்துல நின்று நீங்க எதையுமே செய்ய தேவையே இல்லை. அவருடைய சுயத்தில், அவருடைய பலத்துல சார்ந்து 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 இருக்கணும் தான் விரும்புறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்? உங்களுக்கு பெரிய இது இருக்கு, அது இருக்கு, உங்க மசல முறுக்கு, நீ பெரியவன்னு காட்டுன்னு சொல்லிதான் உங்க தோட்டத்துக்குள்ள வந்து இதை போட்டுக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு, அப்பா நீங்க எல்லாவற்றுக்கும் பெரியவரா இருக்கு, உங்ககிட்ட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வு இருக்குது, பதில் இருக்குது, எனக்கு அந்த பதில் தாங்க அப்படின்னு போய் அவருடைய சமூகத்துல டெய்லி ஒண்ணுமே இல்லை, அமைதியா முதல்ல ஒரு 10 minutes ஒரு 15 minutes அமைதி, எல்லாம் எல்லாருமே இல்லாம அமைதியா உங்களை அவர்கிட்ட இருக்க கத்துக்க ஆரம்பிங்க. அந்த குவைட்னஸ் இருக்கிற அவரோட நன்றி மட்டும் சொல்லிட்டு, நான் எதையும் பண்ண நினைக்க போறதில்ல, நீங்க மட்டும்தான் அந்த ஒரு இடத்துல நான் எப்பயுமே இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்கல. அதுதான் எஸ்தர் போய் அந்த ராஜாக்கு செஞ்ச அந்த பணிவிடை, அந்த ஆண்டவர் மகிழ்விக்க செஞ்சது. அவர் போயிட்டு சாப்பாடு கொடுத்து இது பண்ணி அதை சந்தோஷப்படுத்தின. நீங்க சந்தோஷப்படுத்திட்டே இருங்களே ஆண்டவரை, பிசாசெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டே போயிடும். அவனை ஒரே ஒரு வார்த்தை அப்படின்பாரு, கண்டல் தூக்கி எரிஞ்சு. சீரியஸா இந்த லைஃப் தான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் நானு, இப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர் நான், இப்படிதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் டீல் பண்ணது மட்டும் இல்ல, நீங்களும் அப்படிதான் டீல் பண்ணணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு. புயலும் காத்து வரும்போது தூங்கிட்டு இருந்தாரு. நம்மளுக்கும் பிரச்சனை வரும்போது பேசாம தூங்கு, எலும்பிஷும் சொல்லு போயிடும். இது எப்ப இந்த அறிவு வரும், எப்ப இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும்னா, நான் பிதாவை அறியும் போதுதான். அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படியா இருக்குது, நானும் அவரோடு உறவு கொண்டு அவர் என்னை எப்படியா வழிநடத்த விரும்புகிறார் என்கிறத நான் அறிய ஆரம்பிக்கும் போது இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் என்னது, இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நடக்கிற யுத்தம். இப்ப இவன் வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் போட்டு வீணான காரியங்கள் எல்லாம் போட்டு என்ன பண்ண பார்க்கிறான், கீழே போ அப்படிங்கிறான். ஆண்டவர் அவருடைய தாட்ஸை கொடுத்து, அவருடைய எண்ணங்களை கொடுத்து, அவருடைய வார்த்தையை கொடுத்து, அவருடைய வல்லமையை கொடுத்து மேல எழுதி வா அப்படிங்கிறார். யாருடைய காரியத்தோட நம்ம கை கொடுக்க போறோம்? ஹல்லேலூயா. யாரோடு இணைந்து செயல்பட போறோம்? எல்லா கண்களை மூடலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீபாலா வஷாலா வரதுரா வரதியாம் கரா வரதுரா மனதியாம் கரா